வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸிட் போல். இப்போ எந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் போல் தான். எக்ஸிட் போல்னா என்ன? அதை தமிழில் சொல்லணும்னா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த ஜோசியத்துக்கும் புழுகுக்கும் இடையில நடக்கிற ஒரு மப்டி மேட்ச்னு சொல்லலாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் சரி, இந்த எக்ஸிட் போல எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டு மூச்சு வாங்க வெளியே ஓடி வந்துருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு மைக்கை நீட்டி திடீர்னு ஒருத்தர் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் பொண்டாட்டி வீட்டில் ஏடிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நண்பர்கள் டிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரு இந்த ரெண்டுமே இல்லாமல் மூணாவதா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் திடீர்னு மைக்கை நீட்டி கேட்கறதுக்குள்ளோ அவர் இந்த மூணுமே இல்லாமல் நாலாவதா ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க மாற்றி மாற்றி ஒரு 100 பேர்கிட்ட எடுப்பாங்க தோராயமாக. அந்த 100 பேர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாக்குச்சாவடி இல்லாமல் பல வாக்குச்சாவடிகள் அவங்களுடைய ஆளுங்க இருந்து இந்த மாதிரி ஒரு 100 பேர் சேர்த்து கேட்பாங்க. அப்படி கேட்டு அவங்க சொல்கிற பதிலை வச்சு ஒரு கணிப்பை ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணி சொல்கிறது தாங்க இந்த கருத்து கணிப்பு. ஆனால் அங்கே தாங்க ஆரம்பிக்குது ரியல் ஆப்பு. பின்ன என்னங்க, இந்த மாதிரி எடுத்த ஒரு ரிசல்ட்டை எடுத்து போய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ நார்மலாக பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுற பில்டப் இருக்குது தெரியுமா, அப்படி இருக்கும். அப்பப்பா, ஒரு பக்கம் சீட்டு மேலே ஏறும், இன்னொரு பக்கம் கீழே இறங்கும். இந்த செய்தி வாசிப்பாளர் ஒருத்தர் சகட்டு மேனிக்கு கத்திக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், இதோ தென் மாவட்டங்களில் பலத்த காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறது, இரட்டை இலை துளிர்கிறது அப்படின்னு எல்லாம் உருட்டின்னு இருப்பானுங்க. சவா, உண்மையாக ஓட்டை என்றவனுக்கே இது வரைக்கும் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவனுங்க வச்சுன்னு இருக்கிற இந்த துபாகூர் டேட்டா ஒன்றை வச்சுட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறைங்க இருக்குது பார்த்தீங்களா, அப்படி பண்ணுவானுங்க டிவி சேனல்ஸில். ஆனால் நம்ம மக்கள் அதையெல்லாம் உண்மை மாதிரி நம்பிக்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, எங்கள் அண்ணன் தான் நாளைய தமிழகம் அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுன்னு சுற்றினு கிடப்பானுங்க. ஆனால் கடைசியில் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அடுத்த எக்ஸிட் போலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. எப்பவுமே நம்ம ஊர் கருத்து கணிப்புக்கு மட்டும் தனி வரலாறே இருக்குங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2016 எக்ஸிட் போல எடுத்து பாருங்க. எல்லா சேனல்ஸும் சரி, எல்லா நிறுவனங்களும் சரி, டிஎம்கே தான் மெஜாரிட்டி, அவங்க தான் வெற்றி வாய்ப்புக்கு பிரகாசமாக இருக்குது, 140+ வரும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸிட் போல அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் நடந்தது, இந்த அம்மா வந்தாங்க, அந்த எக்ஸிட் போல அப்படியே எக்ஸிட் பண்ணி துரத்தி விட்டாங்க. ஆமாம், ஏடிஎம்கே தானே வின்னாச்சு. அப்போ இது நம்ம சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லைங்க, பாராளுமன்ற தேர்தல்லையும் குளறுபடிகள் இருக்குது. ஆமாங்க, இப்போ ஒரு கட்சி பேரை சொல்லி இந்த கட்சி 10 சீட்டு வெல்லும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வித்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் 0 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கட்சி சுத்தமாக வெல்லவே வெல்லாது, இதுக்கு 0 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சீட்டு வென்றுட்டு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சரி, ஏன் இப்படி நடக்குது? பெண் என்னங்க, நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ரொம்பவே உசாரானவங்க, காசை வரத்துக்கிட்ட வாங்குவானுங்க. ஆனால் ஓட்டை யாருக்கு போடுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன் அந்த பட்டன் அழுத்தும் போது கூட திடீர்னு ஒருத்தனுக்கு எவனுக்கு தோணுதோ அவனுக்கு அழுத்தி விட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம மக்கள். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸிட் போலுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளோதாங்க. கிரிக்கெட்டில் எப்படி இந்த மழை வரும்போது ரெயின் டிலேன்னு போட்டுட்டு இந்த பழைய மேட்செல்லாம் கிளறி போட்டுன்னு இருப்பானுங்களோ, அந்த மாதிரி தாங்க இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் கிளறிட்டு இந்த வரவன் போகிறோம் சும்மா சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு வெளியிடுற ஒரு கணிப்பு தாங்க இந்த எக்ஸிட் போல். நிஜமான ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை பாருங்கள். இல்லையா, டிவியில் போயிட்டு இதை பாட்டிக்கிட்டு பாருங்கள். இந்த நியூஸை வச்சு தொலைச்சிடாதீங்க. இந்த சேனல் தானுங்க எப்போவுமே மாற மாட்டானுங்க, நாம தான் மாறணும். அந்த சேனலை வைக்காம ஒன்றுக்கு ஏதோ சினிமா பாட்டுன்னு பாருங்கள். இல்லையா, உங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன, இந்த பைக் எடுத்து வெளியே போகிறதோ, இல்லை நிம்மதியாக போயிட்டு உங்கள் நிலத்தங்களை வேலை பார்க்குறதோ, இல்லை எங்கேயா ஜாலியாக சும்மா அப்படி பார்க்க போய் உட்காருதோ, அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள். சும்மா இருக்குமே அப்படின்னு இந்த நியூஸ் சேனலை மட்டும் வச்சிடாதீங்க. இந்த எலெக்ஷன் நடந்ததுலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நான் சொல்கிற இந்த கான்செப்டை கொஞ்சம் பார்த்துருந்தேன். நியூஸை வச்சிட்டிங்கன்னா இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானான்ட்டு அவனும் உருட்டில் நம்ம மூளை உருண்டு சூடாகி நாம தான் கிடப்போம். அவனுங்க உருட்டுனா தான் அவனுக்கு காசு கிடைக்கும். அதனால் அவனும் நல்லா செட்டில் இருக்காங்க. சேனல் காரணங்கள்னாலே உருட்டுறவன் தான் உருப்படுவான், நல்லது சொல்கிறவங்க உருப்படவே மாட்டான். அதுதான் அவங்களுடைய தார்மீக மந்திரமாகவே இருக்கும். ஓகே மக்களே, முடிவு வரலாம். இந்த உருட்டு உங்களுக்கு சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஜாலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ கீப் சப்போர்ட். தேங்க்யூ.